சர்வதேச நிலவரங்களால் இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்துள்ளன. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் ஒரே நாளில் 1200 புள்ளிகள் வரை சரிந்த நிலையில் முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு போர் தினமும் புதிய பரிணாமத்தை எட்டி வருகிறது. பிரெஞ்சு ஒயினுக்கு 200% இறக்குமதி வரி, கிரீன்லாந்தை வாங்கப் போகிறேன் என அடுத்தடுத்த அவரது நடவடிக்கைகளால் ஐரோப்பிய நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் அமெரிக்கா சந்தித்து வருகிறது. இதனால் சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மையால் உலக நாடுகளின் பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக இந்திய பங்குச்சந்தைகள் ஜனவரி தொடக்கத்தில் இருந்தே வீழ்ச்சி அடைந்து வருகின்றன. செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் தேசிய பங்குச்சந்தையான நிப்டி வர்த்தகத்தின் இடையே 400 புள்ளிகள் வரை சரிந்து பின்னர் 50 புள்ளிகள் மீண்டு 25,232 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. வர்த்தகத்தின் இடையே 1200 புள்ளிகளை இழந்த சென்செக்ஸ் வர்த்தக நேர முடிவில் 82,000 புள்ளிகளில் நிலை கொண்டது. அச்சத்தில் முதலீட்டாளர்கள் பங்குகளை அதிக அளவில் விற்றதால் நிதி, ஆட்டோமொபைல், ஐடி என அனைத்து துறை பங்குகளும் 3 முதல் 10% வரை விலை சரிந்தன. ஓபராய் ரியால்டி, கார்ட்ரிட்ஜ் ப்ராப்பர்ட்டி போன்ற ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் 8% வரை வீழ்ந்தன. பொதுத்துறை நிறுவன பங்குகளான பிஹெச்இஎல், என்பிசிசி, என்எம்டிசி, இந்துஸ்தான் பெட்ரோலியம், கோல் இந்தியா, செயில் உள்ளிட்ட நிறுவன பங்குகளும் பெரிய அளவில் சரிந்தன. ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளில் வரும் நாட்களிலும் சரிவு தொடரும் என்று பங்குச்சந்தை வல்லுநர்கள் கணித்துள்ளதால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.